Hi everybody. I'm going to talk about an experience that all of us go through. We tend to gather a lot of information from various sources. On the net, we search a lot of things. So we tend to get distracted, and there's lots of stuff in which we are not very deeply involved or learn it, right? So ஒரு actual story னு சொல்லலாம், ஒரு experience னு சொல்லலாம். There's a cruise ship in which people were boarding and ship was about to depart, right? அந்த டைம்ல maybe 1,000 passengers were boarding and they started serving drinks and all these things, but ship was not starting out. So it is not possible to move, it is not possible to board. Portlayum it is getting late for them. They have to leave the port at that point, right? அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க the captain decided, let us call the shipping company. We'll ask some engineer to come here and take a look. அப்போ அந்த ஷிப்பிங் கம்பெனில அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் அவங்களோட ஸ்டாஃப் யாருமே அவைலபிளாக இல்லை. இங்கே இமீடியட்டாக கொண்டு ஹெல்ப் பண்ணுறது. இட் வாஸ் ஹாலிடேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த இதில் பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜில் ஒரு ரிட்டையர்ட் மரைன் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடலாம், இதில் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டோன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் வர்றாரு, கையில் ஒரு பேக் எடுத்துட்டு ஏதோ ஸ்மால் டூல் கிட் அடமா இருக்குது, அதை எடுத்துன்னு ஒரு தாத்தா ஒருத்தர் வர்றாரு. ஷிப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்டலாம், கேப்டன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நிறையா கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இப்படி சுற்றி பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாரு, பேக்லேருந்து ஒரு ஹேமர் ஒன்று எடுத்து ஒரு போல்ட்டு மேலே ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. அவருக்கு எல்லாரும் தேங்க்யூலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஷிப்பு ஸ்டார்ட் ஆகிடுதுங்கிற சந்தோஷத்தை இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் இருக்கும். அந்த டைமில் இந்த ரிட்டையர்ட் என்ஜினியர் கிட்டேருந்து ஒரு இன்வாய்ஸ் வந்தது, 100,000 பவுண்ட்ஸுக்கு. 100,000 பவுண்ட்ஸுக்கு வந்த உடனே அந்த ஷிப்பிங் கம்பெனியில் சரி என்னது இது இவ்வளோ இதுவாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி அப்படின்னு வச்சபோது, என்னத்துக்காக இந்த மாதிரி 100,000 பவுண்ட்ஸ் நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு கேட்டபோது, அந்த கேப்டன் எக்ஸ்பிளைன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷிப்பு ஸ்டார்ட் ஆகலை, இந்த டைமில் எமர்ஜென்சியான ஒரு இதில் நாங்கள் we brought this retired person in order to come and help us. சரி, ஓகே, ரிட்டையர்ட் பர்சனை கூப்பிட்டு அதுக்கு என்ன 100,000 பவுண்ட்ஸ் யாராவது கொடுப்பாங்களா? 100 grand is not at all possible. இது அப்படின்னு ஆஸ் யூஷுவல் இந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிள் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, they try to act as mean as possible. They immediately send a message back to the person raising the invoice. Please itemize your invoice அப்படின்னு. Itemized invoice கொடுத்தாலும் நம்ம we try and find obviously enough reasons to kind of reject the invoice or whatever, right? But இந்த கேஸில் என்ன ஆச்சு, itemized invoice அவர் திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஹிட்டிங் ஆன் போல்ட் வித் ஹேமர் 5 பவுண்ட், ஓகே, நோயிங் விச் போல்ட் டு ஹிட் அது 99,995 பவுண்ட்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சாராம். தி ஷிப்பிங் கம்பெனி ஹேட் நோ அதர் ஆப்ஷன் பட் டு பே தி இன்வாய்ஸ். பட் இதில் நமக்கு இருக்கிற லெசன் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம அடல்ட்ஸாக இருக்கட்டும், லாட் ஆஃப் பீப்புள் ட்ரை டு கெட் நாலேஜ் இன் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், பட் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ரைட்? இதில் என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, we are a mile wide and inch deep in a lot of things, right? But in the case in the particular person, how he was able to demand that much money, and on top of it, why he was valued அப்படின்னா, he is an inch wide and mile deep in his area, right? So very strong subject matter expert. அவர்னால he was able to diagnose with the sounds that he was hearing from the engine. He was able to identify from various readings என்னென்னலாம் இதெல்லாம் எடுத்து எதுலேருந்து எங்கே ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு அவர்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. பாயிண்டட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது he was able to diagnose where the problem lies, and he solved the problem in one single shot. ஸோ அதனால people think, okay, இவன் என்ன ஒரே ஒரு தட்டுனா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு போல்ட்ல போய் தட்டி இருந்தாங்கன்னா அந்த ஷிப்பு ஸ்டார்ட்டும் ஆயிருக்காது. அந்த 1000 பேர் அங்கேருந்து இறங்கி போக வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. They could not have had their holiday at all. It would have
ruined the dreams of all those 1,000 people, right? But he saved the situation, right? இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா it only happens with mild deep subject matter expertise. அப்போ தான் வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து நம்மளை சர்வே பண்ண முடியும், ரைட்? இந்த இது it is very very relevant in the current context. எதனால அப்படின்னா a lot of people say there are jobs being lost due to automation, there are jobs being lost due to new technology, outsourcing, அது இது அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. But for you to survive in the future phase of the world, what is important is knowing the domain really, really well. ஒன்று. ரெண்டாவது, building the right kind of relationships, right? So work-related relationships, knowing people very, very well, making use of your network, இதெல்லாம் தான் வந்து it is going to be very useful அப்படின்னு I'd like to close this story at this point of time. Thanks for listening. I hope this story was inspiring to all of you. So please like, share and subscribe on the channel. Thanks.